நரசிம்மர் என்பது நர மனிதன் மற்றும் சிம்மம் சிங்கம் ஆகிய இரு சொற்களின் சேர்க்கை. அவர் விஷ்ணுவின் 4வது அவதாரம். தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவே இந்த அவதாரம் நிகழ்ந்தது. ஒரு கொடூரமான அசுர மன்னனை அழிக்கவே இந்த தனித்துவமான வடிவம் எடுக்கப்பட்டது. அந்த அசுரன் பெற்றிருந்த வரம் அவனை கிட்டத்தட்ட வெல்ல முடியாதவனாக ஆக்கியது. ஹிரண்யகசிபு என்ற அசுர மன்னன் கடும் தவம் புரிந்தான். பிரம்மதேவனிடம் இருந்து ஒரு சக்தி வாய்ந்த வரத்தை பெற்றான். அந்த வரத்தால் அவனை யாராலும் கொல்ல முடியாது. மனிதனாலோ மிருகத்தாலோ பகலிலோ இரவிலோ வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேயோ எந்த ஆயுதத்தாலோ பூமியிலோ ஆகாயத்திலோ தேவர்களாலோ அசுரர்களாலோ அவனை அழிக்க முடியாது. இந்த வரத்தால்தான் அழியாதவன் என்று அவன் நம்பினான். தான் கடவுள் என்று ஹிரண்யகசிபு அறிவித்தான். விஷ்ணுவை வணங்குபவர்கள் அனைவரையும் துன்புறுத்தினான். தன் சொந்த மகனான பிரகலாதனையும் அவன் விட்டு வைக்கவில்லை. பிரகலாதன் விஷ்ணுவின் தீவிர பக்தனாக இருந்தான். உன் கடவுள் இப்போது எங்கே என்று ஹிரண்யகசிபு தன் மகனை கேட்டான். அவர் எங்கும் இருக்கிறார் என்று பிரகலாதன் பதிலளித்தான். கோபமடைந்த மன்னன் ஒரு தூணை தாக்கினான். அந்த தூணிலிருந்து நரசிம்மர் வெளிப்பட்டார். அவர் பாதி மனிதன் பாதி சிங்கம் கொண்ட விஷ்ணுவின் அவதாரம். அவர் ஹிரண்யகசிபுவை வதம் செய்தார். அந்தி நேரத்தில் பகலுமில்லை இரவுமில்லை அவனை அழித்தார். வாசலில் உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை அவனை வதம் செய்தார். தன் கூர்மையான நகங்களால் ஆயுதம் இல்லை அவனை அழித்தார். தன் மடியில் வைத்து பூமியும் இல்லை ஆகாயமும் இல்லை அவனை வதம் செய்தார். பாதி மனிதன் பாதி சிங்கம் மனிதனும் இல்லை மிருகமும் இல்லை என்ற வடிவில் அவனை அழித்தார். வரத்தின் ஒவ்வொரு நிபந்தனையையும் மீறாமல் ஹிரண்யகசிபுவின் ஆணவத்தை நரசிம்மர் முடிவுக்கு கொண்டு வந்தார். இது தெய்வீக நியதியின் வெளிப்பாடு. மகா அவதாரம் நரசிம்மர் என்ற திரைப்படம் ஹிரண்யகசிபுவின் சகோதரன் ஹிரண்யாக்ஷன் விஷ்ணுவின் வராக அவதாரத்தால் கொல்லப்படுவதில் தொடங்கலாம். ஹிரண்யகசிபு பழிவாங்க சபதம் செய்கிறான். அவன் கடும் தவம் செய்து அழிவில்லாத வரத்தை பெறுகிறான். அவன் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறான். விஷ்ணு வழிபாட்டை தடை செய்து ஒரு கொடுங்கோல் மன்னனாக மாறுகிறான். அவனது ஆட்சி முழுவதும் பயமும் அடக்குமுறையும் நிறைந்திருக்கிறது. இந்த ஆட்சியில் பிரகலாதன் பிறக்கிறான். தன் தாயின் வழிகாட்டுதலாலும் ஆன்மீக ஆசிரியரின் போதனையாலும் விஷ்ணுவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்கிறான். சித்திரவதைகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் பிரகலாதன் தன் பக்தியில் உறுதியாக இருக்கிறான். தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான உணர்ச்சி மோதல் ஆழமாகிறது. பிரகலாதனின் தூய்மையான பக்தி ஹிரண்யகசிபுவின் ஆணவத்திற்கு சவால் விடுகிறது. பதற்றம் உச்சக்கட்டத்தை அடையும் போது ஹிரண்யகசிபு அரண்மனையில் பிரகலாதனை எதிர்கொள்கிறான். உன் கடவுள் இப்போது எங்கே என்று அவன் கர்ஜிக்கிறான். ஒரு தூணிலிருந்து நரசிம்மர் வெளிப்படுகிறார். கண் கூசும் ஒளி மற்றும் தெய்வீக கர்ஜனையுடன் அவர் தோன்றுகிறார். நரசிம்மருக்கும் ஹிரண்யகசிபுவுக்கும் இடையே ஒரு காவிய இறுதிப் போர் நடக்கிறது. ஹிரண்யகசிபுவின் வதம் மெதுவாகவும் பயங்கரமாகவும் தெய்வீகமாகவும் சித்தரிக்கப்படுகிறது. நரசிம்மரின் கோபம் தொடர்கிறது. பிரகலாதன் அவரை அமைதிப்படுத்த பிரார்த்தனை செய்கிறான். உலகம் மீண்டும் சமநிலைக்கு வருகிறது. தர்மம் எப்போதும் வெல்லும் என்ற செய்தியுடன் திரைப்படம் நிறைவடைகிறது. நம்பிக்கைக்கும் சக்திக்கும் இடையிலான மோதல், ஆணவத்திற்கும் சரணாகதிக்கும் இடையிலான வேறுபாடு, தெய்வீக நேரம் போன்ற கருப்பொருள்கள் ஆழமாக எதிரொலிக்கும். பாகுபலி அல்லது ஆர்ஆர்ஆர் போன்ற உயர் கற்பனை பாணியை பயன்படுத்தலாம். விஎஃப்எக்ஸ் மற்றும் உண்மையான செட்களை இணைக்கலாம். நரசிம்மரின் மாற்றம் பிரமிக்க வைப்பதாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இருக்க வேண்டும். பயங்கரமானதாக இருக்கக்கூடாது. மந்திரங்கள், சமஸ்கிருத ஸ்லோகங்கள் மற்றும் ஆர்கெஸ்ட்ரா இசையுடன் ஒரு சக்தி வாய்ந்த இசை கோர்வை பயன்படுத்தப்பட வேண்டும். ஹிரண்யகசிபு வெறுமனே தீயவன் என்று காட்டப்படக்கூடாது. அவனது துக்கம், லட்சியம் மற்றும் அதிர்ச்சி, சகோதரன் மரணம் காட்டப்பட வேண்டும். பிரகலாதன் தூய்மையானவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் மன உறுதியுள்ளவனாகவும் இருக்க வேண்டும். நரசிம்மர் கம்பீரமாகவும் பயங்கரமாகவும் அதே சமயம் கருணையுள்ளவராகவும் தோன்ற வேண்டும். தூண் என்பது கடவுளின் கண்ணுக்கு தெரியாத இருப்பை குறிக்கிறது. அந்தி நேரம் என்பது தீர்ப்பின் இடைப்பட்ட நிலைகளை குறிக்கிறது.
நரசிம்மரின் வடிவம் விதிகளை மீறும் பிரபஞ்சத்தை குறிக்கிறது. வரங்கள் என்பது தர்க்கத்தின் மீதான அதிக நம்பிக்கையை குறிக்கின்றன. ஒரு மகனின் பக்திக்கும் ஒரு தந்தையின் கொடுங்கோன்மைக்கும் இடையிலான மோதல் உணர்வு பூர்வமாக சக்தி வாய்ந்தது. தெய்வீக மாற்றம், காவியப் போர், புராணக் களம் ஆகியவை கண்கவர் காட்சிகளை உருவாக்கும். நம்பிக்கை, பணிவு மற்றும் தர்மத்தின் காலமற்ற செய்தி ஆன்மீக ரீதியாக உயர்வு தரும். பக்தர்கள், கற்பனை விரும்பிகள் மற்றும் பொது பார்வையாளர்கள் என அனைவரும் இக்கதையுடன் தொடர்புபடுத்திக் கொள்ள முடியும். இது ஒரு உலகளாவிய ஈர்ப்பை கொண்டுள்ளது.